மலையில் தேயிலை கொழுந்து கிள்ளிக் கொண்டிருந்த ஆனந்திக்கு மனசெல்லாம் பிள்ளை மடுவத்திலேயே இருக்கிறதை பற்றிய கவலைதான். பிரசவம் முடிந்த ஒரு மாதத்திலேயே குழந்தையை ஆயாவிடம் கொடுத்துவிட்டு வந்தவளுக்கு குழந்தையின் நினைவாகவே இருந்தது. வீட்டிலிருந்திருந்தால் இப்போதைக்கு 2 முறைக்கு மேல் பால் புகட்டியிருப்பாள். பிள்ளையை நினைக்க நினைக்க அவளுக்கு அழுகையாய் வந்தது. பாலூட்டும் தாய் என்பதால் கங்காணி 11 மணிக்குத்தான் அனுப்புவார். இப்போது மணி 10, இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்றது. அதற்குள் ஒரு 5 கிலோ தேயிலையாவது கிள்ளியாக வேண்டும். குறைந்தது 15 கிலோவாவது இல்லை என்றால் அன்றைக்கு முழுநாள் சம்பளம் கிடைக்காது. தலைவிதியை நொந்து கொண்டு வேக வேகமாக கொழுந்து பறித்தவளிடம் பக்கத்து நிறையில் நின்ற பார்வதி கேட்டாள், என்ன ஆனந்தி, முகத்தை முன்னு வச்சிட்டு இருக்க? இல்லக்கா, புள்ளைய மடுவத்திலே விட்டுட்டு வந்தேன். இப்போ பால் கொடுக்கிற நேரம் ஆகிடுச்சு. 6 மாசத்துக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும்னு ஆஸ்பத்திரில சொல்லியிருக்காங்க. வேற பாலும் கொடுக்க முடியாது. பசியிலே அழுவான், அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓ, அதுவா விஷயம்? கங்காணி இப்போ அனுப்ப மாட்டானே. இன்னும் கொஞ்சம் பொறுத்து கேட்டுப்பாரு, அனுப்புவான். என்னக்கா அவன் இவன்னு சொல்ற? கர்வம் பிடிச்சவனை பிறகு எப்படி சொல்றது? கொஞ்சங்கூட ஈவு இரக்கம் இல்லாதவன். ஏதோ பழைய கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு பேசினாள். பழைய கோபம் என்றாலும் கங்காணி ஈவு இரக்கம் இல்லாதவன் என்பதில் உண்மையில்லாமலில்லை. ஓரிரு மாதத்திற்கு முன் ஆனந்தியைப் போலவே ஒரு இளந்தாய் பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டி சற்று நேரத்துடன் செல்ல கேட்டபோது கெட்ட வார்த்தையில் திட்டியது ஞாபகம் வந்தது. இன்று அவளின் நிலைமையில் இருக்கும் ஆனந்தியும் போய் லீவு கேட்டால் அவளுக்கும் அதே பதில் கிடைக்கலாம். என்றாலும் குழந்தைக்காகவும் ஒரு சான் வயிற்றுக்காகவும் பொறுத்து கொண்டிருக்க வேண்டியதாகிறது. சில நிறுவனங்களில் பிரசவித்த பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய லீவு கிடைத்துவிடுகிறது. ஆனால் வருடக்கணக்கில் உழைத்து கொடுக்கும் தோட்டத்து பெண்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. வேலை செய்தால் சம்பளம், அதுவும் குறிப்பிட்ட கிலோ தேயிலை கொழுந்து பறித்தால் மட்டுமே. 1 கிலோ குறைந்தாலும் அரைநாள் சம்பளமே வழங்கப்படுகிறது. புருஷனும் தோட்டத்தில்தான் வேலை. சென்ற மாதம் கால்வாய் வெட்டச் சென்றவன் வழுக்கி விழுந்து காலில் முறிவு ஏற்படவே கட்டுப்போட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். இவளுக்கு பிரசவமும் அவனுக்கு சிகிச்சையுமென இரண்டும் ஒரே நேரத்தில் வந்துவிட்டதால் சமாளிக்க முடியாத பணக்கஷ்டத்தால் பிள்ளை மடுவத்தில் விட்டுவிட்டு வேலைக்கு வந்துவிட்டாள். உதவிக்கும் யாருமில்லை. ராஜகுமாரை ஆனந்தி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டதால் இரு குடும்பத்திற்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக ஒரே தோட்டத்திலிருந்தும் இருவீட்டார் குடும்பத்திற்குமிடையே எந்தவித ஒட்டுறவுமின்றி தனி குடித்தனம் நடத்துகிறார்கள். குழந்தை பெற்ற பெண் குடும்ப உறவுகளின் ஒத்தாசையின்றி வாழ போராடுவதென்பது நீச்சல் தெரியாதவன் ஆற்றில் குதித்த நிலைக்கு ஒப்பானது. இருந்தும் வைராக்கியத்தை விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்ற உறுதியுடன் யார் வாசலிலும் போய் நில்லாமல் இன்று வேலைக்கு வந்துவிட்டாள். மணி 10:30 தாண்டிய நிலையில் மெதுவாக கங்காணியிடம் சென்று நிலைமையை விபரித்தாள். ஆனந்தியின் நல்ல நேரமோ தெரியவில்லை. எப்போதும் சிடுமூஞ்சியாகவே இருக்கும் கங்காணி, இந்தாம்மா, நீ குழந்தைக்கு பாலூட்டுவியோ இல்ல சோறூட்டுவியோ தெரியாது. அது உன்னோட பிரச்சினை. எனக்கு அந்திக்குள்ள 15 கிலோ கொழுந்து வேணும். இல்லாட்டி அரைநாள் சம்பளந்தான். சரிங்க கங்காணி, கூறிவிட்டு தேயிலை மலையிலிருந்து ஓட்டமும் நடையுமாக 15 நிமிடத்திற்குள் கடந்து வந்து பிள்ளையை தூக்கினாள். அவள் நினைத்தது போலவே குழந்தை பசியால் துடித்துக் கொண்டிருந்தான். நேரத்தை வீணடிக்காமல் குழந்தைக்கு பாலூட்டினாள். பகலுணவுக்கு பின் பாலூட்டி மறுபடியும் மலைக்குச் சென்ற ஆனந்தியிடம் பார்வதி அக்கா பகல் நிறுவை பதியப்பட்ட அட்டையை நீட்ட வாங்கி பார்த்தாள். 8 கிலோ பதியப்பட்டிருந்தது. இன்னும் 7 கிலோ கொழுந்து பறித்தாக வேண்டும். இருக்கும் 2 மணி நேரத்தில் சாத்தியமா என்று தெரியவில்லை. முழு பலத்தையும் கூட்டிக் கொழுந்து கொள்ள ஆரம்பித்த போதும் பிரசவித்த உடம்பு அதற்கு ஒத்துழைக்க மறுத்தது. இருந்தும் 3:30 மணிக்குள் பறித்த கொழுந்தை பார்வதி அக்காவிடம் கொடுத்து மாலை நிறுவைக்கு கொடுத்துதவ கேட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பினாள். 7 கிலோவிற்கு குறைவாகவே இருக்கும். இன்றைக்கு அரைநாள் சம்பளந்தான் கிடைக்குமென்பது அவளுக்கு தெரியும். ராஜகுமாருக்கு காலுடையாமல் இருந்திருந்தால் இப்போதைக்கு வேலைக்கு போயிருக்க மாட்டாள்.
இப்படி நடக்குமென்று யார் கண்டது? எல்லாம் அவன் விட்ட வழி. மனதை தேற்றிக்கொண்டு குழந்தையை தூக்கி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போனாள். பக்கத்து நிறையில் பார்வதி அக்கா கிடைத்தது சற்று ஆறுதல். கொழுந்து நிறுவை செய்யும் இடத்திற்கு ஆனந்தியின் கூடையையும் சுமந்து சென்று அட்டையில் பதிவு செய்து கொடுத்து உதவுகிறார். பகல் நிறுவை நேரத்தில் கூடையை கொடுத்துவிட்டு வந்தது போலவே இப்போதும் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாள். குழந்தையின் பசி போக்கி தொட்டிலிட்டவள் அடுப்பு மூட்டி தண்ணி வைத்தாள். ராஜகுமார் இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துவிடுவான். இரவில் துணைக்கு அடுத்த வீட்டுப்பாட்டி வந்து படுத்துக் கொள்வதால் அச்சமின்றி சமாளிக்கிறாள். தண்ணியை குடித்து முடித்த கையோடு குழந்தை விழித்துக் கொள்வதற்கு முன்னே இரவு சமையலை முடித்துவிட வேண்டுமென எண்ணியவளாய் அடுத்த வீட்டுப்பாட்டி கொடுத்த அவரைக்காயின் நாரை உரித்தெடுத்து கொண்டிருக்க வாசலில் யாரோ ஆனந்தி ஆனந்தி என அழைக்கவே எட்டி பார்த்தாள். அங்கே கூடையுடன் பார்வதியக்கா நின்றிருந்தார். இந்தா உன் கூடையும் கார்டும் நீட்டிய பார்வதியிடமிருந்து அட்டையை வாங்கி பார்த்தாள். அதில் 15 கிலோ பதியப்பட்டு முழுநாள் சம்பளம் உறுதியாகியிருந்தது. அக்கா, நான் கொரவாத்தான் கொழுந்து எடுத்திருந்தேன். 15 கிலோ பதிஞ்சிருக்கே, எப்பிக்கா? ஆச்சரியம் மிகுந்தவளாய் கேட்டாள். ஆமா, 13 கிலோவுக்கு கொரவாத்தான் இருந்துச்சு. ஆத்து லயத்து காமாட்சி, பணிய லயத்து தேவான, மீனாட்சி, நான் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கொரு பிடி எங்க கூடையிலே இருந்து போட்டு 15 கிலோவாக்கிட்டோம். நீ பச்ச உடம்புக்காரி, உன்ன போல குழந்தை பெத்து வளர்த்தவுங்கத்தான் நாங்களும். உன்னோட கஷ்டம் எங்களுக்கும் தெரியும். இந்த நேரத்தில இந்த சின்ன உதவியக்கூட செய்யாட்டி நாங்க என்ன மனுசங்களா? கூறிவிட்டு பதிலை எதிர்பாராமல் செல்லும் பார்வதியக்காவை பார்த்த ஆனந்தி, கோடி கோடியா கொட்டி கொடுக்காவிட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளில் இன்னும் இந்த பூமியில் மனிதம் வாழத்தான் செய்கிறது எனும் உண்மையை உணர்ந்து நெகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறாள்.